மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மையும் பகிர்ந்து கொடுக்க கடவன். கவனிங்க, தேவன் எப்பொழுதும் நம் மீது மிகுந்த கவனம் உள்ளவரா, அக்கறை உள்ளவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, நீ வாளாகாமல் என்ன மாறுவ, நீ கீழாகாமல் என்ன மாறுவ. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை எப்பவுமே நம்மை மேலாக வைப்பதாகவும் வாளாக்காமல் தலையாய் வைப்பதாகவே இருக்கிறது. ஆமென் சொல்லலாம். உபவாகம் 1:11 இப்படி சொல்கிறது, நீங்கள் இப்போது இருப்பதை பார்க்கிறோம் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் சொல்லியிருந்தபடி உங்களை என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். ஏசாயா 60:22 சொல்கிறது, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த. ஆண்டவர் எப்பவுமே பலத்த சாவியாவன் சொல்ற. ஆண்டவர் எப்பவுமே நம்ம எஸ்டாப்ளிஷ் ஆகிறத கர்த்தர் விரும்புகிறார். நாம் பெருக்கம் அடைவதை கர்த்தர் என்ன பண்றார், விரும்புகிறார். எடுத்து வாசிங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்துல பாருங்க, முதல் வசனத்தை வாசிக்கலாம். பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரனையும் ஆசீர்வதித்து, நீங்க பலுகி பெருகி பூமியை நிரப்புங்க. ஆதாமுக்கு இதான் கர்த்தர் சொன்னார், நீங்க பெருக வேண்டும் என்று தேவனுடைய சித்தத்தில் ஒன்று இருக்கிறது. ஹல்லேலூயா. நீ பரிசுத்தமா இருக்கணும் அப்படிங்கிறது எப்படி தேவனுடைய சித்தமோ, பரிசுத்தமா வாழ வேண்டும் என்று தேவனுடைய சித்தமா இருக்கிறது என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி நீங்க தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்கிற வார்த்தை சொல்லுகிறபடி தேவனுக்குள்ள நீ ஆசீர்வாதமும் இருக்கும். ஆமென். நீ தேவனுக்குள்ள பெருகி இருக்க வேண்டும். ஆமென். தேவன் நம்மை பெருகுவதற்கு பல வழிகளை வைத்திருக்கிறார். அதில் ஒன்றுதான் நாம் கர்த்தருக்கு என்று காணிக்கை செலுத்துவது. அதில் ஒன்றுதான் கர்த்தருக்கு என்று நாம் தசமபாகத்தை செலுத்துவது. சிலர் சொல்லுகிறார்கள், பழைய ஏற்பாட்டில் தசமபாகம், புதிய ஏற்பாட்டில் அப்படி ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு மத்தேயு 23ஆம் அதிகாரத்துல 23வது வார்த்தை என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? கர்த்தரே சொல்ற வார்த்தை. சில இடங்கள் ஆண்டவர் அழுத்தம் திருத்தமா எழுதி வச்சுட்டு போயிருப்பாரு. அதாவது வாசிக்கலாமா? மாயக்காரராகிய வேதபாரகரே, உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒற்றதாலமையிலும் வெள்ளியத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாய பிரமாணத்தில் கற்பிக்கிற விசேஷித்தவைகளை நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும், இயேசு சொல்லுகிற வார்த்தை கடைசியா பாருங்க, முடிஞ்ச அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க, இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும். அல்லேலூயா. இயேசு சொல்லுகிறார், இவைகளையும் செய், நீ தசமபாகமும் கொடு, நீதி நியாயம் இரக்கம் அன்பு இதை எதையும் விட்டுறாருன்றார் கர்த்தர். புரியுதா? சில பேர் சொல்ல, பழைய ஏற்பாட்டை தான் நீங்க செய்யணும், இது நியாயப்பிரமாணம் யூதர்களுக்கு விதிக்கப்பட்டது. அல்லேலூயா. அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆமென் சொல்லாமே. நியாயப்பிரமாணத்துக்கு கிறிஸ்து முடிவா இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கொடுக்கிறது ஆசீர்வாதம். ஆமென் சொல்லாம சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு அவைக்கு குலுக்கி மடியில் சரிந்து விடும்படி செய்கிறார். எந்த அளவினால் அடக்கிறாயோ அந்த அளவினால் உனக்கு. ஆண்டவர் பாருங்க, நம்ம பிளஸ் பண்றத விரும்புறார், நீ பெருகுறார். அல்லேலூயா. ஒரு ராத்திரில பேதுருவோட படகு வெறுமையா திரும்பி வந்துச்சு. கவனி, ஒரே ஒரு ராத்திரில பேதுருவோட படகு எப்படி திரும்பி வந்துச்சுங்க? வெறுமையா திரும்பி வந்துச்சு. ஆனா கரைக்கு கொண்டு வந்த உடனே கடவுள் என்ன சொல்றாரு, நீ என்னை பின்பற்றி வான்ட்ட. என்ன சொல்றாரு அவனை பார்த்து? இப்ப எல்லாத்தையும் விட்டு யார் பின்னாடி போறான்? படகுல இருந்த மீனோட. ஆமென் சொல்லலாமா? இவன் முதல் முறை ஆண்டவர் அழைக்கும் போது வெறுமையா இருந்தா ஆண்டவர் அவனை ஃபில் பண்ணாரு, வர சொல்லிட்டார். இப்போ முதல் பிரசங்கம் சபை எத்தனை பேர் ஆயிடுச்சு சொல்லுங்க? இரண்டாவது பிரசங்கம் எவ்வளவு ஆகி போச்சு? 5000. அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமா ஒருவேளை பைபிள் இல்லையா நீங்க பாக்குறதா? அப்படிதான் இருக்குது. ஆமென் சொல்லலாமா? கவனிங்க, மனுஷரை பிடிக்கும்படியாக பேதுருவை பயன்படுத்துவதற்கு முன்பதாக ஒரு படகை நிரப்பி, இப்ப நல்ல கவனிக்க, ஒண்ணுமே இல்லாத ஒரு கூட்டம் வந்துருக்க மாட்டாங்க. ஒண்ணுமே இல்லாத என்ன பண்ணினா, இப்ப அவர் எல்லாத்தையும் கொடுத்தா நான் விட்டு வந்துட்டேன். ராமன் சொல்லாம எல்லாம் கொடுத்தாரு, அதை விட்டு வந்துட்டேன். இப்ப நான் மனுஷரை பிடிக்கிறவங்க மாற்றுறேன். எதை பிடிக்கிறோம் மாத்திரம்? புடிச்சானா இல்லையா? புடிச்சானா இல்லையா? ஆனா விட்டு விட நமக்கு மனசு இல்லை. அநேக காரியங்கள் நமக்கு என்ன இல்லை, விட்டு விட மனசு இல்லை. அல்லேலூயா. இப்பதான் ஆண்டவர் ஆசீர்வாதமா இருக்கிறேன், இப்பதான் ஆண்டவர் நான் சுகமா இருக்கிறேன், இப்பதான் நான் நிம்மதியா இருக்கிறேன். இந்த நேரம் பார்த்து என்னை இதை செய்ய சொல்றீங்க. இப்பதான் பினான்சியலா நான் கொஞ்சம் குரோத்தை பாக்குறேன், பினான்சியலா நான் ஒரு பெருக்கத்தை பாக்குறேன், பொருளாதாரத்துல ஒரு மாற்றத்தை பாக்குறேன், பொருளாதாரத்துல ஒரு வளர்ச்சியை பாக்குறேன். இப்பதான் நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்கிறேன், இப்பதான் எழும்ப ஆரம்பிச்சிருக்கிறேன், இப்பதான் என் வியாபாரம் பழைக்க ஆரம்பிச்சிருக்குது. ஆனா கர்த்தர் சொல்றார், கொடுனா கொடுத்துரு, விடுனா விட்டு. ராமன் சொல்லலாம், பக்கத்துல பார்த்து சொல்லு, கொடுனா கொடு, விடுனா விடு. அதுதான் ஒரு பாலிசி.
விடுனாரு, விட்டுட்டான். சொல்லுங்க, விடுனாரு, அவன் விட்டுட்டான். உங்ககிட்ட சொன்ன விட தயாரா இருக்கியா? அல்லேலூயா, அல்லேலூயா. சாரபாத் பக்கத்துல சாரபாத் உதவி கிட்ட ஏரியா கொடுக்க சொன்னாரு. அந்த அம்மா கொடுத்துச்சு. உன் தரித்திரத்திலே கர்த்தர் கொடுக்கிற மனசு உனக்கு இருக்குதா? அந்த அம்மாவோட நிலைமை என்ன? தரித்திரம் தானே, கொடிய தரித்திரம். அடுத்த வேலைக்கு சோறு கிடையாது, சாப்பிட்டு சாக போற ஸ்டேஜ். சொல்லலாமா? கவனிங்க, இயேசு நம்முடைய வாழ்க்கையை பல விதங்களில் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நல்லா கவனிங்க. ஒரே ஒரு டேப்பை திறந்தா ஒரு தொட்டி நிரம்புறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு 3/4 இன்ச் பல்புல தொட்டியில ஒரு டேப்பை திறந்து வைக்க நம்ம டியூப் யூஸ் பண்றோம், அந்த ஓஸ் போடும் பைப்பை. இந்த 2 பேரல் நிரம்புறது குறைஞ்சது ஒரு 25 நிமிஷம் கிட்ட ஆகுது. இடையில மோட்டர் ஆஃப் ஆயிடுச்சுன்னா அது எங்களுக்கு 1 மணி நேரம் கிட்ட ஆகிப்போம். தண்ணி குடிக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆகிப்போம். அப்ப பாருங்க தேஜானே, ஒரு 25 மினிட்ஸ் ஆகுது ஒரு 700 லிட்டர் தண்ணி குடிக்கிறது. இதே ஒரு 4 ஓஸை போட்டு 4 போரை போட்டு 4 ஓஸை போட்டு எவ்வளவு நேரம்? ஃபாஸ்டான எவ்வளவு நேரம்? ஜஸ்ட் 5 மினிட்ஸ். ராமன் சொல்லாம ஒரு 5 நிமிடத்துல ஒரு 1000 லிட்டர் வேகமா நிரம்பிடும். கைகளை தட்டி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு அநேக வழிமுறைகளை வைத்திருக்கிறார். அநேக வேதத்துல நிறைய நம்ம என்ன பண்றதுமா, தசமமானம் கொடுப்பதிலேயே நம்ம இருதயம் ஸ்டெப்லாம் நிக்குது. 10ல ஒரு பங்கா 15,000 1500 ஆண்டவருக்கு தசமமானம் கொடுக்கணுமா? அல்லேலூயா. நமக்கு நிறைய செலவுகள் இருக்குது. எங்க ஒரு செலவெல்லாம் தூக்கி குப்பையில போடாம கர்த்தருக்கு கொடுக்க இது நல்லா கொடுங்க. இயேசுக்கு நேசிக்கிறவங்க உண்மையா எல்லா காரியத்திலும் உண்மையா மாறிட்டே வந்துருவாங்க. ஒரு ஆமென் சொல்லலாமா? கொடுக்கிறது அவ்வளவு உண்மையா இருப்பான். ஆமென். இயேசுவை நல்லா நேசிக்கிறவங்க, ஆண்டவர் பின்பற்றுகிறவங்க கிட்ட பெருமை பார்க்கவே முடியாது. என்னத்தை பார்க்க முடியாது? கொடுக்கிறவங்க பெருமை இருக்காது. ரொம்ப பிகு பண்ண மாட்டாங்க, ரொம்ப பந்தா பண்ணிக்க மாட்டாங்க. அவங்க அப்படி இருமப்பா நடக்க மாட்டாங்க, தாழ்மையா இருப்பாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமியில் எவ்வளவு தாழ்மையா இருந்தார்ல. அல்லேலூயா. ஒரு பாட்டு ஒண்ணு உண்டு. அல்லேலூயா. பெத்தலையில் பிறந்தவரை அது வரிகளும் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டா இருக்கும். அல்லேலூயா. சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனாம், சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனாம், இங்கே வந்த முட்டம் பசுத்து ஆவிகளை போற்றுகிறா சிங்காசனத்துல இருந்தவருக்கு எங்க வந்துட்டாரு? அவ்வளவு தாழ்மையா வந்துட்டாருங்க. பங்காது ஒரு என்ன சொல்றது, அந்த தொழுவத்தோட முன்னணியில தான் கிடைக்கிறாங்க. உள்ள கூட இடம் கிடைக்கல. அவர் தூதர்களுடைய போற்றுதலிலே புகழ்ந்து அந்த புகழ்ச்சியில இருந்த பரலோகத்தில் இருந்தவர் என்ன பண்றாரு? அழுகையின் சத்தத்தோடு பிறந்திருக்கிறார். எவ்வளவு தாழ்மை பாருங்க. அல்லேலூயா. ஒரு ஏற்கனவே அவரு தேடி வரும்போது எப்படி தேடி வராங்க? யூதருக்கு ராஜா எங்கே பிறந்திருக்கிறார். தேடி வரும்போதே வரவங்க எப்படி வராங்க? ஆக்சுவலி அவங்க யாரும் யூதர்கள் கிடையாது, அவங்க யாரும் லேவியர்கள் கிடையாது. இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தில் ஒரு கோத்திரத்தை சார்ந்தவர்கள் கூட அந்த வானசாஸ்திரிகள் கிடையவே. ஆனா அவங்க தேடி வராங்க. யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று நேர அரண்மனையில போய் தேடுறாங்க. ராஜா எங்க பிறப்பாரா? அவங்க தேடி போனது கரெக்ட் தானே. ஆனா நம்ம ராஜா எங்க பிறந்தாரு? சொல்லுங்க, நம்ம ராஜா எங்க பிறந்தாரு? மாட்டு தொழுவத்துல பிறகுல நம்ம போற வழியில பிரசவம் ஆயிடுச்சு. முன்னணியில் கடத்தினார். கொண்டு போய் இடம் சத்திரத்தில் இடம் கிடைக்காதனால, நல்லா கவனிங்க, வசனம் அப்படிதான் சொல்லுது. சத்திரத்தில் இடம் கிடைக்காதபடினால தொழுவத்தின் முன்னணியிலே சத்திரத்துல வந்து தங்குறாங்கல்ல, அவங்களுடைய ஆடு மாடுகள். இப்போ நம்ம பைபிள்ல இருக்கிறதா இப்ப எல்லாம் காப்பி. பெரிய பெரிய மால் எல்லாம் போனீங்கன்னா கார் பார்க்கிங் ஒரு பிளேஸ் இருக்கு. கவனிச்சிருக்கீங்களா? பெரிய பெரிய மால்ல போயிருக்கீங்களா? போறது உண்டா? தமிழே போயிருக்குதுங்க. அல்லேலூயா சொல்லாம சென்னைக்கு போறதுனால பாருங்க, நமக்கு அந்த கொடுப்புல கட்டாவே எங்களுக்கு வந்து பாக்கியத்தை கொடுங்க ஆண்டவரே. கர்த்தருக்கு சோத்திரம். பெரிய பெரிய மால், பெரிய பெரிய அந்த மால் தான் சொல்லுவாங்க. அதுக்கு நிறைய கடைகள் இருக்கு. எல்லா கடைகளும் துணி ஷோரூம் இருக்கும், எல்லா விதமான கடைகள் இருக்கு அதுக்கு. ஆனா அது கீழே பாத்தீங்கன்னா கார் பார்க்கிங் இருக்கு. எங்க இருக்கும்? அது போல இந்த சத்திரத்தை வந்து தங்குறாங்கல்ல, இவங்களுடைய கார் பார்க்கிங் தான்.
இவங்களுடைய வெஹிக்கிள் பார்க்கிங் தான். தொழுவத்துல ஆடு மாடு மிருகங்களை எந்த கழுதைகளை கொண்டு வந்து கட்டுகிற ஒரு இடத்துல இப்ப உள்ளவும் போக முடியாது, எல்லாம் மிருகம். எத்தனை கோசி இயேசு பார்க்கல, இயேசு ரத்தம் செய்யும். அல்லேலூயா அல்லேலூயா. அவர் கடிக்க வாய்ப்பே கிடையாது. ஒரு ஆமென் சொல்லாம இந்த நைட் பிரேயர் முடிச்சுட்டு நான் போய் ரூம்ல படுத்து இவங்கெல்லாம் ஃப்ரீயா படுக்கிட்டது, என் 2 ஷோல்டரையும் கொசுக்கள் அப்படியே கடிச்சு முடிச்சிருச்சு. அல்லேலூயா. நான் ஒரு சின்ன ஃபேனை நம்பி போய் படுத்தேன், பக்கத்துல வச்சுக்கிறேன். அது எப்போ டவுன் ஆச்சுன்னே தெரியல. அல்லேலூயா. சீக்கிரம் ஒரு டேபிள் ஃபேனையாவது கர்த்தர் வாங்க உதவி செய்வார். ஆமென். கவனிங்க, முன்னமே கிடையாது. அவ்வளவு தாழ்மை பாருங்களேன். அவங்கள தாழ்மையா பிறந்தாலும் வந்தவங்க சும்மா வரணும். வந்தவங்க எப்படி வந்தாங்க? பொன் தூபவர்க்கம் வெள்ளை போடம் கொண்டு வந்து அவருக்கு என்ன பண்ணாங்க? அவர் ஸ்டார்டிங்ல பாருங்க, எனக்கு உண்மையே சொல்லி இப்பதான் ஆசை வந்துச்சு. நம்ம யாராவது நம்ம கூப்பிடுற மீட்டிங்ஸ் வர ஊழியக்காரங்களை கனப்படுத்தணும் அப்படின்னா நோட்டே கொடுக்கூடாது. அல்லேலூயா. உண்மைக்கு சொல்றேன், ரொம்ப ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன். சமீப காலமா அந்த ஜெபம் எனக்கு ரொம்ப அதிகமாக ஒரு 500 இருக்கிறது 500 மட்டும் அதிகமா இந்தியாவில் இருக்குது. ஆமே, நோட்டே கொடுக்கூடாது. ஆமே. அல்லேலூயா. போய் ஒரு 2 கோல்டு காயின் மையான் கொடுக்கும், கைகளை தட்டி ஆண்டு நல்லா கையை தட்டி. அல்லேலூயா. எனக்கு அது ஒரு பெரிய ஆசை மனசு, நான் செஞ்சிருவேன், நான் செஞ்சிருவேன். அல்லேலூயா. ஒன்று கடவுளுக்குள்ள ஒரு ஆசை வந்துருச்சுன்னா அதை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆமே. நான் ஸ்டாப் பண்ண, அது எனக்கு கூட ஒரு பெரிய ஜீவ நீரூற்று போல அது ஊறிக்கொண்டே இருக்கும். ஆமே. அது மேல ஆசை கிடையாது. எவ்வளவு காய் எவ்வளவு கோல்ட பார்த்தா அதுதான் ஒரு ஆசை கிடையாது. ஏசு ராஜாவை கனப்படுத்துது. ஆமே. இந்த உலகத்துல அதிக வேல்யூ உள்ளது என்னது? அதிக வேல்யூ உள்ளது தங்கத்துதான் மதிப்பு ஜாஸ்தி. ஒவ்வொரு நாட்டோட பொருளாதாரத்தை கணிக்கிறது என்னது? எவ்வளவு தங்கம் கையிருப்பு இருக்குது அதை வச்சுதான் அந்த நாட்டோட பொருளாதாரத்தை என்ன பண்றாங்க? கணிக்கிறாங்க, கணிக்க முடிகிறது. அதுதான் கணக்கு. இல்லையா? இனிமேல் காணிக்கைன்னு ஒண்ணு கொடுக்குறோம், யாருக்காவது கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணணும்? அப்படிதான் யோசிக்கிறேன். செஞ்சு ராமே இந்த வருஷம் முடிக்கிறதுக்கு செஞ்சுட்டு சொல்லுவேன். அல்லேலூயா. ஆனா நீங்க எத்தனை பேர் செய்ய போறீங்க எனக்கு தெரியல. சொன்னா செய்ய காரணம் கத்தருக்கு அது உங்க பாடு. அல்லேலூயா. கொடுக்கிறத நாம ரொம்ப கஞ்சாமட்டித்தனமா இருக்கிறோம்னு எனக்கு தெரியும். கொடுக்கிற விஷயத்துல அவர் சொல்றாரு, வாரி இறைத்தான் நீதிமொழிகள் அப்படிங்கிற சொல்ல 11 நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரமா 11ஆம் அதிகாரத்துல பாருங்க, 24வது வசனத்தை பாருங்க. பாருங்க, வாரி இறைக்காமல் விருத்தியே கிடையாது. நாட் எஸ்டாப்ளிஷ். உன்னுடைய லைஃப்ல பிளெஸிங்ஸ் பெருசா மாறணும், நீ வாரி இறைக்கணும். வாரினா மானாவாரி இறைக்கல, கர்த்தருக்குள்ள. இப்ப கர்த்தர் சொல்றாரு தசமபாகத்துல, செய், காரியங்களை செய். உன் கை எங்கெல்லாம் கர்த்தருடைய காரியத்தை நிறைவேற்ற முடியுமோ, உன்னுடைய கை சபையின் குறைவை எப்படியெல்லாம் நிறைவேற்ற முடியுமோ, உன்னுடைய கையில் இருக்கிற கர்த்தருக்கு எப்படியெல்லாம் பயன்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் பயன்படுத்த வேண்டும். அல்லேலூயா. உன்னோட வாங்கி நான் பணக்காரன் ஆக ஆசை கிடையவே. அல்லேலூயா. இந்த சபையை கட்ட நம்ம சபையில இருந்து எவ்வளவு ஆஃபரிங் வந்து தெரியுமா? இந்த சபையை மொத்தமா கட்டி முடிக்க 5 லட்சம் ரூபாய். எத்தனை லட்சம் ரூபாய் இந்த கட்டடத்துக்கு மட்டும்? அப்பதான் பாத்தீங்க எவ்வளவு லட்சம். நான் ஒரு லாஸ்ட் ஃப்ரைடே கடந்த வாரம் எனக்கு ஒரு பாஸ்ட் கூப்பிடுறேன், சர்ச் டெடிகேஷன் கூப்பிடுறேன். இது வரைக்கும் 25 லட்சம் ரூபாய் சர்ச்சை கட்டி முடிச்சிருக்கிறேன். டெடிகேட் பண்ண ஃபுல்லா ஃபினிஷ் ஆகல. என்ன ஆகுது? இன்னும் 5 லட்சம் தேவை அதை ஃபினிஷ் பண்ணும். அல்லேலூயா. அப்ப நம்ம சர்ச்சை பார்த்தீங்கப்பா, அது 6 மடங்கு பெருசு. நம்ம சபையோட என்னது 6 மடங்கு பெருசு. நம்ம சபையை கட்டதுக்கு எவ்வளவு வந்து தெரியுமா? ஏதாவது ஞாபகம்? நம்ம சபையில இருந்து வந்தது எனக்கு தெரிஞ்சு மொத்தமா 10,000 வரலன்னு நான் நினைக்கிறேன். அவ்வளவுதான். அவங்க கொடுத்ததுலயே வனஜானம் அதிகமா கொடுத்துச்சு. இருந்த டீம்ல கொடுத்தவங்க அது ஒரு தான் அது அதிகமா கொடுத்துச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. அவங்க சபைக்கு இடம் வாங்குறத ஒரு பொருத்தனை பண்ணியிருந்தாங்க. அவங்க சகோதரியோட சேர்த்து அவங்க நிறைவேற்றினாங்க. அல்லேலூயா. சரி, கவனிங்க தேவஜனமே, நம்ம வாரி இறைக்கிறதுல நிறைய தவறு செய்யும். தேவன் சொல்றாரு, வாரி இறைத்தும் விருத்தி அடைவா. அடுத்த லைன் கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணி வாசிங்க. எல்லாரும் அண்டர்லைன் பண்ணி வாசிங்க. எல்லாரும் வாசிங்க. உனக்கு ஏன் வறுமை வருது தெரியுமா? உனக்கு ஏன் குறைவு வருது தெரியுமா? நீ பிசினித்தனம் பண்ணுங்க. கொடுக்குற விஷயத்துல என்ன பண்ற? நீ பிசினித்தனம். ஒரு அம்மா சொல்லிச்சு என்கிட்ட, அவங்க ஹஸ்பண்டுடைய சேலரி ஏடிஎம் கார்டு அவங்க கையில இருந்துச்சு. அந்த நாட்கள்ல கர்த்தருக்கு தசமபாகம் கொடுக்க மாட்டாங்க. என்ன பண்ண மாட்டாங்க? கொடுக்க மாட்டாங்க. தெரியும், நல்ல வளர்ந்த விசுவாசி தான். அப்ப ஏதோ அவங்க 2 பேருக்குள்ள சமாதானம் கேட்டு போய் ஏடிஎம் கார்டை பிடிக்கிற நீ கொடு. அப்புறமா சொல்றாங்க, மாஸ்டர்
என்னால தசமா கூட கொடுக்க முடியல, ஜெபம் பண்ணுங்க, அவர் ஏடிஎம் கார்டை வாங்கிக்கிறார். அப்பதான் தெரியுது ஏடிஎம் கார்டு எவ்வளவு உங்க கார்டு தான். நம்ம இருக்கும் போது கர்த்தருக்கு செய்யணும்னு வச்சுக்க, வறுமை வந்துடும். என்ன வந்துடும்? பக்கத்துல பார்த்து சொல்லு, வறுமை வந்துடும். வறுமை வந்துடுமா? பிசினித்தனம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா வறுமை பக்கத்துல, ஐயா அது பக்கத்துல ஒருத்தர் பிசினித்தனம் பண்ணீங்கன்னா வறுமை வந்து சேரும். பசவாவும் தமிழும் மாட்டான் ராமன் சொல்லாம. ஏன்னா பசவா 2 பேருக்கு சொல்றாரு. எத்தனை பேருக்கு சொல்றாரு? 2 பேரும் நின்று பசவாக்கு சொல்றாங்க பிசினித்தனம் பண்ணாரு. இங்க தமிழ் மாட்டிச்சு. சில வார்த்தை நமக்கு திரும்ப திரும்ப 2 டைம் 3 டைம் வந்தா நமக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அப்போ ஒரு டைம் சொன்னா மட்டும் நீங்களா புரிஞ்சுப்பீங்கன்னு அர்த்தம். ஒரு ஆமென். அப்ப அவங்களுக்கு புரியணும் இல்ல, கொஞ்சம் ஆண்டவர் அழுத்தமா பேசுறதா இருக்கும். ஒரு ஆமென் சொல்லாம. தேவ ஜனங்க கவனிங்க, நான் என் வறுமைக்கு என்ன காரணம்? இப்ப சொல்லுங்க, அப்படி வறுமைக்கு என்ன காரணம்? சில நேரம் கொடுக்கும் போது, சில விஷயம் கொடுக்கும் போது என்ன பண்ணுவாங்க தெரியுமா? சில பேர் நான் கவனிச்சிருக்காங்க, சில விஷயங்கள் பார்க்க ஏன் இவ்வளவு கொடுக்குறாங்க அப்படி பேசுவாங்க. அதுவும் வறுமையை கொண்டு வந்தோம். ஹல்லேலூயா. எதுக்கு இது செய்யற? ஏன் அதெல்லாம் நம்ம கணக்குல வைக்கவே? கொடுக்கறது யாருக்கு? சொல்லுங்க, கொடுக்கறது யாருக்கு? யாரு கொடுக்குறோம்? யாரு கொடுக்குறோம்? யார் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்ம கொடுக்கறதுக்கு கர்த்தர் அவர் எப்படி கொடுப்பாரு? அவர் எப்படி கொடுப்பாருங்க? சொல்லுங்க சத்தமா, எப்படி கொடுப்பாரு? எப்படி கொடுப்பாரு? எப்படி சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க. பக்கத்துல இருக்கிறவங்க இல்ல, யார் கொடுக்குறாங்களோ அவங்க மடியில சரிந்து விழும்படி. ஆமென். இந்த சரிந்து விழுதுல அதெல்லாம் மத்தவங்களுக்கு. ஆமென். அந்த மடியில நிக்கிறதுனா உனக்கு, அதுல இருந்து கர்த்தருக்கு எடுத்து கொடுக்க பழகும். ஆமென். அதுல இருந்து எடுத்து கர்த்தருக்கு கொடுக்க பழகும். ஆமென். கர்த்தர் கொடுத்தா, சில சொல்லுவாங்க ஆண்டவர் கொடுத்தா நான் கொடுப்பேன் பாஸ்டர். தட் இஸ் a wrong thought. நான் கொடுத்தா கொடுப்பேன்றது. ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கட்டும், அப்புறம் ஆசீர்வதிப்பேன், ஆசீர்வாதமா இருப்பேன், நான் கர்த்தருக்கு கொடுப்பேன், இது எல்லாமே that is a wrong thought, the wrong faith. இது ஒரு தவறான விசுவாசம், தவறான நம்பிக்கை. வசனம் சொல்லுகிறது கொடு, ஆண்டவர் கொடுன்னு சொன்னார். இப்ப சொல்லுங்க, எபேசியர் கலாத்தியர் 6:6 என்ன சொல்றாரு? திருவசனத்தில் மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து. இப்போ ஒரு 2 டேப்பை ஏற்கனவே ஓபன் பண்ணி விட்டு வச்சுக்க, 3வது டேப்பை நான் உங்களுக்கு ஓபன் பண்ணி விடுறேன். சில பேர் இந்த பிடியரிசி காணிக்க இதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருக்கீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்ப நம்ம 3வது டேப் உங்க பக்கத்துல பார்த்து சொல்லு, உன் பாத்திரம் சீக்கிரம் நிரம்பும் போது இது செய்யறதுனால. சொல்லு சொல்லு, உன் பாத்திரம் சீக்கிரம் நிரம்பும் போது. ஹல்லேலூயா. நல்லது. ஆமென். செய்யறவங்க பாத்திரம் நிரம்பும். ஆமென். ஹல்லேலூயா. இங்க சொல்றாரு, உபதேசிக்கப்படுகிறவனுக்கு உபதேசிக்கிறவன், ஹல்லேலூயா, சாரி, உபதேசிக்கப்படுகிறவன், வாசிக்க, உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மை. என்ன நன்மை? நீ அனுபவிக்கிற எல்லா நன்மை என்ன பண்ணாமா? ஹலோ, என் பங்கு உன் வீட்டுல இருக்கு. நீ அனுபவிக்கிற சந்தோஷத்துல, நீ அனுபவிக்கிறதுல, நீ சாப்பிடுறதுல என் பங்கு உங்க கையில இருக்குது. ஹல்லேலூயா. என் பங்கை சாப்பிடாத கர்த்தர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ சாப்பிடும் போது யோசிக்கிறோம், இது ஊழியக்காரோட பங்கா, இது சாப்பிட கூடாது. ஹல்லேலூயா. இது ஊழியக்காரருக்கு போய் சேர வேண்டியதாச்சு. ஹல்லேலூயா. சொல்ல சகல நன்மையும் பகிர்ந்து கொடுக்கும். 1 2 இல்ல, பைபிள்ல ஒரு வேர்டை வந்து எழுதிட்டாருன்னா மாற்றுக்கிறது கிடையவே நெவர். ஹல்லேலூயா. அதுல மாற்றே கிடையாது. ஒரு ஆமென் சொல்லலாமா? சகல நன்மையை பகிர்ந்து கொடுக்கும். சரி, நீங்க என்னதான் நன்மை அனுபவிக்கிறீங்க? 1 2 சொல்லுங்க. சும்மா பேச்சுக்கு சொல்லுங்க. நம்ம வளரணும். ஆமென். நம்ம பெருக்கம் அடையணும். ஆமென். தேவன் பாருங்க, பேதுருவை திரும்ப திரும்ப சொல்ற, பேதுருவை பார்த்து வாடா அப்படின்னு அப்படியே கூட கூப்பிட்டுருக்கணும். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவனை நிரப்பி கூப்பிட்டார். ஆமென். தெரியும், இந்த மனநிலையில கூப்பிட்டா வரமாட்டான் அப்படி. ஹல்லேலூயா. இந்த எண்ணத்துல, இந்த சூழல போய் நீ வந்துடுறான்னு அவன் மனுஷன் அவன் சொல்லியிருப்பான். இந்த எண்ணத்துல போய் ஆண்டவர் அவனை பார்த்து, பேதுருவே நீ வா, நான் மனுஷர்களை பிடிக்கிறவளாய் என்ன சொல்லியிருப்பார் தெரியுமா? பேதுரு, ஆண்டவர் என் டேலண்டெல்லாம் யூஸ் பண்ணி ராத்திரியெல்லாம் ட்ரை பண்ணி ஒரு மீன் பிடிக்க எனக்கு வாக்கு இல்லை, திறமை இல்லை, இவ்வளோ திறமை வந்து என்னால முடியல, நான் வந்து எங்க போய் வேற எல்லாம் போங்க விடு அப்படின்னு வேதனையில பேசியிருக்கோம். இப்ப இந்த வேதனை நீங்குவதற்காக தான் பழக நிரப்பிட்டார். இப்ப கூப்பிடுற ராமவனே
இப்ப என்ன சொல்லியிருக்க மாட்டாரு அவரு, இவருக்கான இவர் நம்ம படகுல வந்தாரு, இந்த வாழ்க்கையை படகை நிரம்பிச்சு, அப்ப இவர் பின்னாடி போன வாழ்க்கைய அந்த இடத்துல ஓடி வந்துச்சு. ஒரு ஆமென் சொல்லலாம். கர்த்தர் சொன்னாரு, சகல நன்மையும் பகிர்ந்து கொடுங்க. சகல நன்மையும், சகல நன்மையும், சகல நன்மையும். இப்ப என்ன நன்மை நீ சொல்லு. உனக்கு தெரியல, எல்லாத்தையும் நான் சொல்லிட்டு இருக்க முடியாது இல்ல. சொல்லுமா, என்ன நன்மை நீ அனுபவிக்கிற நன்மை எனக்கு சொல்லு. அல்லேலூயா. நல்லா சாப்பிடணுமா? சோதரம். அந்த அடுத்தது புரியலையா? நான் சொல்றேன், சிம்பிளா சொல்றேன். ஒரு ஊழியக்காரர் வாழ்க்கையில் நடந்த சம்பவம். அவர் என்ன பண்ணாரா, இது நீங்க எல்லாத்தோட புரிஞ்சுக்கணும், தெளிவா புரிஞ்சுக்கணும். நீங்க இதுக்கு மேல புரியலன்னா நான் உங்களுக்கு விளக்கம் சொல்ல முடியாது. ஒரு அருமையான தேவ மனுஷன் ஒரு மீட்டிங் வந்திருந்தா நாங்க கடந்து போயிருந்தோம். அப்போ அவரு ஒரு சாட்சி ஒன்று சொன்னார். என்னுடைய சபையை சார்ந்த விசுவாசி, அவருடைய சபையை சார்ந்த விசுவாசி என்ன பண்ணாங்களா, ஒரு நாள் பாஸ்டர் இன்வைட் பண்ணாங்க. பாஸ்டர் இன்வைட் பண்ணி அவங்க அந்த ஒரு காரியத்துல, அநேக காரியத்துல பாஸ்டர் பிரயோஜனமா இருக்கிற ஒரு காரியம். அப்ப அவரை கூப்பிட்டு என்ன பண்ணாரா, சம் அமௌண்ட், சம் லேக்ஸ், எனது சில லட்சங்களை எடுத்து அப்படி வச்சுட்டு டேபிள் மேல வச்சு பாஸ்டர் முன்னாடி வச்சுட்டு சொன்னாரா, பாஸ்டர் விசுவாசி நாங்களே கார்ல வரோம், நீங்க பைக்ல வர்றது எனக்கு சங்கடமா இருக்கு, தயவு செய்து ஒரு நல்ல காரை. இப்ப அவர் என்ன நன்மை அறிவிக்கிறாரு, ஒரு லக்ஸூரியா ஒரு கார்ல போய் ஒரு நன்மையை ஒரு சேஃப். இப்ப என்ன நினைக்கிறாரு அவரு, நான் மட்டும் போனா நல்லா இருக்கும். நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க என்ன பண்ணுங்க, வாய் வரலையே, வாய் வரலையே, வாய் வரலையே, வாயிலேயே வரணும். அப்ப எங்க கையிலிருந்து வரப்போகுது சொல்லுங்க. இதுதான் சிம்பிளா சொல்லக்கூடிய ஒரு விஷயம். பாஸ்டர் நான் என்ன அனுபவிக்கிறதோ அதை பாஸ்டரும், என் குடும்பம் என்ன அனுபவிக்குதோ, என் குடும்பத்தில் என்ன காரியத்தை என்னால் கொண்டு வர முடிகிறதோ அதில் ஒரு பங்கை நான் என்ன பண்றேன், அதுல ஒரு காரியத்தை தேவ மனிதர்களுக்கு அவர் இருதயம். இப்போ நீங்க நல்லா சாப்பிட்டு நான் பசியா இருந்தா எப்படி இருக்கும்? அல்லேலூயா. சில நேரம் நான் துக்கப்பட்டுருக்கேன். சில சின்ன பிள்ளைங்களை கூப்பிட்டு வருவாங்க சர்ச்சுக்கு. அப்ப 2 பேருமே சின்ன பசங்க, ரொம்ப துக்கமா இருக்கும். அந்த பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்நாக்ஸ், நல்ல முந்திரி இந்த ஐட்டம்ஸ்லாம் கொண்டு வருவாங்க. அல்லேலூயா. அங்க சர்வீஸ் நடக்கும். திறந்து வச்சுட்டு பிள்ளைங்க, அது 2 பிள்ளைங்களும் சாப்பிட்டு இருக்கும். என் பசங்க அவங்க அப்பதான் பேண்ட் அடிப்பாங்க. அப்பெல்லாம் கீபோர்ட்லாம் பேண்ட்லாம் கிடையாது, அமைதியாக தான் பிள்ளைங்க பேண்ட் அடிக்கும். உண்மைக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. கடாந்து சின்ன பிள்ளைங்கிட்ட ஒரு 2 எடுத்து கொடுக்கணும் கூட கேட்பாரு, அவங்களுக்கு தோணவே. உண்மைக்கு ரொம்ப சங்கடமா இருந்தது. ஆனா என் பிள்ளைங்க அதை எதிர்பார்க்கவும் இல்லை, அந்த பக்கம் கண்ணை திருப்பவும் இல்லை, அது மேல கவனம் வைக்கவும் இல்லை. அவன் சாப்பிட்றாங்க, சில குழந்தைங்க சாப்பிட்டு அதை முறைச்சு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரியும் என் பிள்ளைங்க செய்யவே இல்லை. என் இருதயம் எவ்வளவு துக்கப்பட்டுச்சு தெரியுமா? 2 பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னு தெரியும், பிள்ளைகளை கூட்டு வர நீங்க, அதை கொண்டு வர நீங்க, உங்க பிள்ளைகளை அமைதிப்படுத்தணும்னு தெரியுது. அட்லீஸ்ட் பாஸ்டர் தாங்க பாஸ்டர் பிரயர் டைம்ல எடுத்து கொடுக்க முடியலனாலும் வாரம் வாரம் கொண்டு வந்து வாரம் வாரம் இப்படி செஞ்சுட்டு இருப்பாங்க. எனக்கு சங்கடமா தான் இருக்கும். நான் ஒண்ணுமே சொல்ல முடியாது. எத்தனை துக்கத்தை சபையா இருக்கட்டும் நான் அனுபவிச்சிருக்கிறேன் தெரியுமா? எத்தனையோ காரியங்களை நான் துக்கத்தை அனுபவித்திருக்கிற. வசனம் சொல்லுகிறது அல்லவா, உங்களை நடத்துகிறவர் உங்கள் ஆத்மாவுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடினாலே அவர்கள் அதை துக்கத்தோடு அல்ல சமாதானத்தோடு செய்யும்படி அவருடைய வார்த்தைக்கு என்ன பண்ணுங்க, கீழ்ப்படித்து அடங்குங்கள் என்று எபிரேயர்ல கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டபடி நான் பல நேரம் சில பேருக்கு துக்கத்தோடு தான் சில ஊழியத்தை செய்ய வேண்டியதாயிடுச்சு. நிச்சயமா என்னுடைய துக்கம் ஒரு நாள் அவங்களை துக்கப்படுத்தும். நான் துக்கப்படுத்துக்கு ஆண்டவரே அப்படி யாரையும் நான் ஜெபம் பண்ண மாட்டேன். அப்படின்னா ஒரு மோசமான கிறிஸ்தவனா இருக்கும். ஆண்டவரே எனக்கு அவங்க ஸ்டைல், ஆண்டவரே அவங்க ஒரு வழி பண்ணுங்க சொல்லவே மாட்டேன். ஒரு பிளஸ் பண்ணுவேன். அல்லேலூயா. இந்த பிரசங்கத்தை கேட்டு நீ கீழ்ப்படினாலும் அவன் பிளஸ் பண்ணுவேன். ஏன்னா வசனம் சொல்லுகிறது, நீ அவன் ஆசீர்வதி. பாத்திரமா இல்லைன்னா நான் எவ்வளவு பேர் ஆக்குவேன். என் கண்களை கத்த திறந்ததுக்காக கத்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். உன்னை கத்த திறக்கணும்னு பாக்குறேன். நான் உன்னை பிளஸ் பண்ணுவேன், மனசார ஜெபம் பண்ணுவேன், மனசார உன்னை பிளஸ் பண்ணுவேன். ஏன்னா என் வேலையை நான் கரெக்டா செய்வேன். நீ அபாத்திரமாய் போனால், நீ தகுதி இல்லாமல் போனால், நீ அந்த ஆசீர்வாதத்துக்கு உரியவராக நடக்காமல் போனால், உன்னை முன்னாலே சொல்லப்பட்ட அந்த ஆசீர்வாதமானது உன் மேல தங்காம நேரம் என் மேலே என் குடும்பத்தினாலே வந்து தாங்க. கைகளை கட்டி ஆண்டவர். அல்லேலூயா. பாஸ்டர் ஜெபம் பண்ணி நமக்கு ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது. பாஸ்டர் ஜெபம் பண்றாரு, ஏன் ஆசீர்வாதம் வரல? ஒரு வசனம் வாசிக்கிறேன். சங்கீதம் 1வது சங்கீதம் 5வது வசனம். முதல் சங்கீதம் ஆகையால் பாருங்க, துன்மார்க்கன் நியாயத்திற்கிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. அல்லேலூயா. ஒருத்தர் சபை விட்டு வெளியே போறான்னு வச்சுக்கோங்களேன், அவன் போறானா
சபையை குறைப்பு சொல்லிட்டு தான் போவோம். அது பாஸ்டர் சரியில்லை, சர்ச்சு சரியில்லை, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, பிரசங்கம் சரியில்லைன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா வசனம் என்ன சொல்லுது? துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள். இது என்ன சபை? அப்படிங்க ஒருத்தன் நிக்க முடியல, அவன் யார்? அவன் வெளியே போறான், அவன் யார்? அவன் வெளியே போயிட்டான், அவன் யார்? அவன் வெளியே போயிட்டான், அவன் யார்? அவன் பாவிகள். துன்மார்க்கர் பாவிகள் நீதிமான்கள் சபையே. மிஸ்டேக் உங்க மேல என் மேல வரும். அல்லேலூயா. போனவங்க மேல வரும், என் மேல வரும். அதுக்கு நான் வறுமையா இருக்கிறேன் அப்படின்னா பாஸ்டர் காரணம் இல்ல. சில பேருக்கு நான் ரொம்ப பாரத்தோடு ஜெபிப்பேன். ஆண்டவரை கொஸ்டின் பண்ணுவேன், கேட்பேன். ஆண்டவரே கொஸ்டின் நீங்க சொல்லிதான் அப்படின்னு அதிகாரமா நான் கேட்க மாட்டேன். ஏன் ஆண்டவரே அவங்களுக்கு சொல்லணும், ஏன் அவங்க வாழ்க்கை இப்படி இருக்குது, ஏன் அவங்க வாழ்க்கையில மாறல, ஏன் அவங்களுக்குள்ள விசுவாசம் வரல, ஏன் இந்த காரியத்தில் இப்படி இருக்கிற பல பேருடைய உங்களுக்காக ஜெபிக்கிறது அநேக காரியங்கள் இருதயத்திலே சிந்தையில ஓடிக்கொண்டே இருக்கு ஆவியில. அப்ப நான் கேட்பேன், ஏன் இந்த விஷயத்துல ஆண்டவரை சுபிக்ஷாக்கு இப்படியா நடக்கல, அவங்களுக்கே அப்படி நடக்கல. இப்படி ஒவ்வொருத்தர் காரியங்களை சில நேரங்கள் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிப்பது உண்டு, கேட்பது உண்டு. ஆனா கேள்விக்கு பதில் அப்ப கர்த்தர் சொல்ல மாட்டார். சில நேரங்கள்ல கர்த்தர் பேசி பதில் சொல்லுவார். சில நேரங்கள்ல முடிவு உண்டான பிறகுதான் எனக்கு பதிலே கிடைக்கும். முடிவு உண்டான பிறகுதான் என்ன கிடைக்காது. அப்படிதான் சில பதில்கள் கிடைச்சது. ஷாக்கிங்கா இருந்தது பதில்கள் தான். அல்லேலூயா. ஒரு கரண்ட் ஷாக் மாதிரி இருந்தது. ஆனா அந்த இடத்துல கர்த்தர் நிக்க வச்சிருப்பாங்க. அல்லேலூயா. அந்த பதில இதனாலதான் அவருக்கு சுகமாகல, இதனாலதான் அவங்க வாழ்க்கை மாற்றம் வரல, இதனாலதான் இந்த காரியங்கள் நடக்கலன்னு சொல்லி தேவனே அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவருடைய வாயிலிருந்து அந்த வார்த்தை வரத்தக்கதாக அதை காது கொடுத்து கேட்கிற அளவுக்கு என்னையும் பாஸ்டமும் நிறுத்தி வச்சிருக்காரு. அந்த இடத்துல நாங்க நிக்கிறோம். அதுபோல பல வேளையில் நான் நின்று இருக்கிறேன். இதெல்லாம் ஓமையே ஒன்று சொல்லிடும். இன்னைக்கு உங்க பிரேயர் முடிஞ்ச பிறகு எல்லாரும் வந்து எங்கிட்ட ஜெபம் பண்ணிப்பீங்க. ஆனா நீங்க ஜெபம் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் ஆண்டவரே இதோட அடுத்த வாரம் நீங்க வரும்போது ஜெபிக்கிறான்னு நான் இல்லை. அல்லேலூயா. தினமும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அப்ப ஜெபிக்கும் போது உங்க வாழ்க்கையில உங்களை குறித்த சந்தேகங்கள், உங்களை குறித்த எந்த ஆவிக்குரிய காரியங்கள்ல, தேவனுக்குரிய காரியங்கள்ல நீங்க எங்க குறைபாடா இருக்கிறீங்க, எங்க வளரல எனக்கு தெரியும். ஏன் வளராது இருக்கிறான்னு கர்த்தர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கு. அதுக்கான பதில் ஒரு நாள் வரும். அல்லேலூயா. தகுந்த நேரத்தில் தகுந்த சமயத்தில் அதுக்கான பதிலை கர்த்தருக்கு கொடுத்து விடுவார். இந்த பாஸ்ட் இருக்கிறாரு, காசு ஒன்றும் தெரியாது, ஜெபம் பண்றாரு, பிரசங்கம் பண்ற நினைச்சுட்டு இருக்காது. அல்லேலூயா. அல்லேலூயா. தினமும் உன்னை பத்தி ஆண்டவர்கிட்ட பேசிட்டே இருக்க, கேட்டுட்டே இருக்கு. ஆமென். அல்லேலூயா. தினமும் பேசுறேன். ஆமென். தினமும் நான் யாரும் சிஎம் விஜய் கிட்ட பேசுறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. முன்னாள் முதலமைச்சர் கிட்ட பேசுறேன். நல்ல முதலமைச்சர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எம்கேஎஸ் ஐயா ஒரு ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. அவ்வளவு நல்லது பண்ணாருங்க. என்ன நடந்தது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர்கிட்ட தினமும் பேசுறேன். ஆண்டவர்கிட்ட பேசுறோம், தேவதூதன் கிட்ட பேசுறோம், தேவாதி தேவன் கிட்ட பேசுறோம். ஆமென். உன் காரியம் இப்படி இருக்குது, உன்னுடைய காரியத்தில் என்ன காரணம் இப்படி தடை வருகிறது, எந்த காரியத்தினால இந்த பிள்ளை ஆசீர்வதிக்கப்படல, எந்த காரியத்தினால இந்த பிள்ளையோட வாழ்க்கை அமையல, எந்த காரியத்தினால இந்த காரியத்துல தேவன் தடையை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். இது தேவனால் உண்டான தடையா, இல்ல பிசாசு உண்டாக்குற தடையா, நீ செய்த பாவத்தினால் உண்டான தடையா என்று தினமும் தேவனோடு கூட உன்னை குறித்து கர்த்தரோடு பேசும் போதெல்லாம் என் இருதயத்தில் எழுகிற கேள்விகளை தேவனோடு கேட்டுக்கொண்டிருக்கேன். பல கேள்விகளுக்கு கர்த்தர் பதிலை கொடுத்திருக்கிறார். எழுப்புகிற எல்லா கேள்விக்கும் இயேசு பதில் தருவார். கைகளை தட்டி ஆண்டவர். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கு. உங்களுக்கு பக்கத்துல பார்த்து சொல்லு, கொஞ்சம் ஜாக்கிரதையா. ஐயா கொஞ்சம் சொல்லுங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருப்பான்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஜாக்கிரதையா சொல்லுங்க, ஜாக்கிரதையா இருக்க. சொல்ல கொடுத்த சத்திய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. வசனம் என்னதான் சொல்லுதோ ஒன்னையும் விட்டு விடாம செய்வதற்கான முயற்சி எடுங்க. செய்கிற பலனை தேவனே தருவார். அல்லேலூயா. சில பேருக்கு இந்த பாவத்தெல்லாம் விடவே முடியாது. என்ன பண்ண முடியாது சொல்லுவாங்க, விட்டுடலாம்னு நினைக்கிறேன். எங்க எத்தனையோ ஒரு பாவத்தை விட்டு வந்துக்கிறாங்க. கர்த்தருக்கு வேலை கொடுத்துருக்கிறார். கைகளை கட்டியாங்க, நல்லா கையை கட்டி. அவங்க விட்டுட்டு வந்ததுக்கு அவங்க உலகத்துல விட முடியாத 1000 பேர், லட்சம் பேர், கோடி பேர் இருக்காங்க. அல்லேலூயா. சில பேர் சொல்றாங்க, அந்த பக்கம் மதுபான கடைக்கு அந்த பக்கமே போக மாட்டேன் அப்படின்னு. அல்லேலூயா. அல்லேலூயா. சில வீடுகளில் ஃபங்க்ஷன் நடக்கும், பாட்டில் வாங்கி கொடுத்தா தான் வீட்டுக்கு வருவாங்க. ஐயா அல்லேலூயா. இதுக்கு தான் வான்கள்லாம் கூடுவாங்க. ஆமென். அல்லேலூயா. சார் இதுக்கு நம்ம எதுக்கு ஆமென்னு சொல்லுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஆனா நான் சொல்றேன், எங்க வீட்டில் நடந்த எந்த ஃபங்க்ஷன் நாங்கள் எதையும் வாங்கி கொடுத்தது கிடையவே கிடையாது. ஆனால் வரமாட்டேன், வராடிப்போம். இது ஆசீர்வதிக்கு இயேசு வந்தா போதும். ஆமென் சொல்லுவாங்க. அல்லேலூயா.
இந்த சொந்தக்கார ஆண்கள்லாம் வரவே மாட்டாங்க. சொந்தக்கார ஆண்கள் என்ன பண்ண மாட்டாங்க, சகோதரிமார்கள் வருவாங்க. பெண்கள் முகத்தை பார்த்து என்ன பண்ணுவாங்க, ஏன்னா இவங்க இந்த வீட்டுல அந்த வீட்டுக்கு போய் நிற்கணும். எங்க அம்மாவுடைய காலத்துல நான் நிறைய பார்த்துருக்கேன். வரவே மாட்டேன். நம்ம ஏன் வரணும்? இப்போ உன்னை கூப்பிட்டு வச்சு உனக்கு நான் வாங்கி கொடுத்து இன்னும் மோசமான பாவியாகும். ஒன்ன பாவியாக்கி நான் என்ன ஆகணும், நானும் பாவியாகும். ஏதுக்கு ஒரு 200 ரூபாய் செலவு பண்ணி ஒன்ன பாவியாக்கி நானும் உனக்கு மட்டுமா ஒரு 50 பேர் வருவான். 10,000 ரூபாய் செலவு பண்ணும். 10,000 ரூபாய் செலவு பண்ணி இன்னும் மோசமான பாவியாக்கி நானும் கொடு பாவியாக்குற வேலை எதுக்கு நான் செய்யணும்? அல்லேலூயா, அல்லேலூயா. இடத்துக்கு போகும்போது மாலை கட்டி போகிறதுனா ரொம்ப யோசிப்பாங்க. அவன் பாக்கிட்ட போய் ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் செலவுக்கு ஆகும். யாரும் சொல்ல மாட்டேங்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் பாவம் திடீர்னு டெத்தில் சொல்லிட்டா வரும். டெத்து நான் சாவ போகிறேன் அடுத்த வாரம் எல்லாம் பணத்தெல்லாம் ரெடி பண்ணி அப்படி யாரும் சொல்லுவாங்க. நிறைய விஷயங்கள் நம்ம கவனமா இருக்கணும். ராமன் சொல்ல மாட்டீங்களா? சரி, கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. பாருங்க, தேவன் சொல்லுகிறார் சகல நன்மை பகிர்ந்து கொடுக்கும். சகல நன்மை என்ன பண்ணணும்? சிம்பிளா சொன்ன அவர் சொன்ன விசுவாசி சொன்னாரு, நான் கார்ல போறேன், ஃபேமிலி அவங்க சர்ச்சுக்கு வரும்போது எப்படி வரேன்? கார்ல வரேன். பாஸ்டர் நீங்க என்ன பண்றீங்க? எனக்கு என்ன எப்படி இருக்குது, அது சங்கடமா இருக்கு. இன்னும் கொரிய தேசத்துக்கு குறித்து நான் கேள்விப்பட்ட ஒரு சம்பவம். கொரிய தேசத்துல என்ன பண்ணுவாங்களா, எத்தனை பேருக்கு சங்க இடிக்க போகுதுன்னு எனக்கு தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை செய்ய நினைக்கிறவங்களுக்கு ஒரு இடிக்கலாம். ஒரு ஆமை நல்லது பகைரவனே கிடையாது. ஒரு ஆமை சொல்லணும். அந்த தேசத்துல கார் வாங்குவாங்க. ஏதாவது விசுவாசி கார் வாங்கினா என்ன பண்ணுமா, எனக்கு சமீபத்தில் கேள்விப்பட்ட ஒரு நியூஸ். கார் வாங்கின உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காரை கொரிய தேசத்துல நடந்த சம்பவம், நடக்கிற சம்பவம் எடுத்துட்டு வந்து வாஸ்ட் கட்ட அவங்க அந்த புது காரை கொண்டு வந்து, நீங்க கார் வாங்கினா என்ன பண்ணுவீங்க? கொண்டு வந்து ஜோ பண்ணிக்கிறேன் காணிக்கு ஏதாவது ஒரு 1000, 2000, 10,000, 10 லட்ச ரூபா கொடுத்து காரை வாங்கிட்டீங்க. நீ 1000 ரூபா கொடுத்து 2000 ரூபா கொடுத்து என்ன பண்ணுவீங்க? கொடுத்து போடுங்க. அல்லேலூயா. சரி, ஓகே. பாஸ்டர் கொஞ்சம் கணக்குல வீட்டு தான் கவனி. அல்லேலூயா. அப்புறம் வேற என்ன பண்ணுவீங்க? கார் வாங்கினவங்க வேற என்ன பண்ணலாம்? கார் வாங்க சொல்லிட்டு நல்லா பேசுங்க. நீங்க வாங்கினாங்க அந்த சபை, நான் யோசிச்சுக்கிற ஆப்போசிட்ல இருக்கிற இடத்த கார் பார்க்கிங்கே வாங்கி வைக்கணும். யார் காரை மட்டும் நிறுத்தல, நம்ம சபையாருடைய காரை சண்டே சர்வீஸ் பார்க்கும்போது அந்த கார் பார்க்கணும் நிரம்பி நிற்கலாமே. அல்லேலூயா. இங்க கவர்மெண்ட் ஆண்டவரே, இங்க இருக்கிற வனாந்தரத்துல இருக்கிற இடத்துல ஏதாவது இந்த சர்ச்சுக்கு 2 ஏக்கர் வர்றதுக்கு 5 ஏக்கர் வாங்கணும். மாணவரே வாங்கணும் இடம். அவன் நான் ஒரு பிரதர் கிட்ட பேசிட்டு இருந்தேன். என்ன சொன்னேன், இப்ப இருக்கிற இடம் சர்ச்சுக்கு பத்தாது அப்படின்னு சொன்னேன். என்ன சொன்னேன், என் சர்ச்சுக்கு இந்த இடம் பத்தாது. அவர் சொன்னாரு, எத்தனை சென்ட்? நான் சொன்னேன், ஆமா 10 சென்ட் பத்தாது அப்படின்னு. அவர் சொன்னாரு, மாஸ்டர் எனக்கு ஒரு 5 சென்ட் தான் போதும் நான் நினைக்கிறேன். அவர் ஊழியம் செய்யறேன். அல்லேலூயா. நான் சொன்னேன், என் ஊழியத்தோட தரிசனம் பரிசு இப்படியெல்லாம் நிறைய வாங்க இருக்குது. எனக்கு இந்த மாதிரி 24 hours ப்ரேயர் நடத்துறதுக்கு, தங்க வைக்கிறதுக்கு நிறைய ரூம்ஸ் கட்டணும். அதனால ஃபேமிலிஸா வருவாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வருவாங்க, எங்க சர்ச்சிலும் வருவாங்க, அல்லது மாஸ்டர்ஸ்லாம் வருவாங்க. அவங்களெல்லாம் தங்க வைக்கணுங்க. எப்படி தங்க வைக்கணும்? நல்ல ஒரு பெரிய வீட்டை கட்டி நம்ம ஒரு பெட்ரூம், அதுல அட்டாச் பாத்ரூம் போட்டு ஒரு பெட்டை போட்டு கத்தரிக்கு சுத்தமான ப்ராசஸ் எல்லாரும் நல்ல ஏசியை போட்டு அவன் அவங்க இங்க வரதுக்கு விரும்பணும். அவன் இங்க ஜெபம் நடந்து கொண்டே இருக்கு. அதுக்கு தான் கைகளை தட்டி ஆண்டவங்க எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் நீ அறிந்திருக்கின்றீ. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் நீ அறிந்திருக்கின்றீ. நான் நடந்தாரோ அப்பா நீ கொடுத்திருக்கின்றீ. பார்த்துட்டே இருக்கிறாருல்ல. எனக்கு பாஸ்டர் ஒண்ணு சொல்லுவாங்க, நீ இந்த வீட்டை கவனிக்கிறதே இல்லை. அவங்க சொல்ற அநேக விஷயங்கள் அது ஒரு உண்மை. ஆமே. ஆனா அவங்க ஒரு விஷயத்தை கவனிக்காம விட்டுறாங்க. அது நான் அவங்களுக்கு தனியா சொல்ல வேண்டிய காரியம். அல்லேலூயா. எனக்கு தாட்டெல்லாம் மினிஸ்ட்ரி, சர்ச்சு, ஊழியம், மினிஸ்ட்ரி இப்படி நிறைய விஷயங்கள் மேலதான் ஓடிக்கிட்டே இருக்குது. ஆமே. அல்லேலூயா. ஆனா அவங்க சொல்ற அளவுக்கு என்னால வீட்டை கவனிக்க முடியல. அது உண்மைதான். அவங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு என்னால வீட்டை கவனிக்க முடியல. உண்மைதான். அல்லேலூயா. ஆனா அதே சமயம் தேவன் எங்களை போஷிக்கிறார். அது நல்லா தெரியுது. தேவன் எங்கள் தேவைகள் இன்னைக்கு என்ன தேவையோ அதை கரெக்டா சந்திக்கிறார். அதனால நான் சந்தோஷப்படுறேன். இன்னைக்கு அது என்ன தேவை நான் என்ன பண்றேன்,
சந்தோஷப்படுறோம். ஆனா இனி எதிர்காலத்துக்கு என் ஊழியத்துக்கு என்ன தேவை, என் சபைக்கு என்ன தேவை, என் ஜனம் எப்படி இருக்கணும், என் பிள்ளைகள் எப்படி இருக்கணும், என் சபை மக்கள் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தில் இருக்கணும், என் சபை தேசத்துக்கு எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கும், அதைதான் நான் நினைக்கிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இங்க இருக்கிற சபையார் ஒரு விசுவாசி ஃபார்ச்சூனர் கார்ல வரேன்னு வச்சுக்கேன், ஒரு 50 லட்சம் ரூபாய் கார்ல வரேன்னா பாஸ்டர் நான் எந்த அளவு கார்ல போகணும், டிஃபெண்டர்ல போகணும். 1.5 கோடி 2 கோடி ரூபாய் கார்ல கையை தட்ட மாட்டீங்களா? அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். ஒரு ஆமென். நீ நன்மையை பகிர்ந்து கொடுக்காம தேவன் ஒரு வசனம் சொல்ற கவனிங்க. ஆண்டவர் கொடுத்த அந்த நேரத்துல யாக்கோபு 1:17 வாசி. உனக்கு நன்மை வர்றதுக்கு அந்த வழியை சொல்றேன். வேகமா வேகமா எந்த சோர்வோட இருக்காதீங்க. பாருங்க பாஸ்டமா தவிர நீ தயவுசெய்து வாசிங்க. எத்தனையோ சொல்லிட்டு அவங்க சொல்ற பேச்சு கேட்க மாட்டாங்க. நன்மையான எந்த ஈவோ பூரணமான எந்த வரமோ பரத்திலிருந்து உண்டாகி, பாருங்களா, நன்மை எங்கிருந்து வருகிறது? பரத்திலிருந்து. பரத்தில் யார் இருக்கிறா? பிதா இருக்கிறார். பிதாவின் இடத்திலிருந்து நன்மை வருகிறது. யாதொரு மாறுதலும் வேற்றுமையும் நிகழ்கிறதும் இல்லை. அவன் இடத்துல வருதுன்னா உனக்கு கொடுக்க வேண்டிய எடுத்து பக்கத்துல கொடுத்துட மாட்டான். ஒரு ஆமையும் சொல்லாம நீ அபாத்திரமா போற வரைக்கும் காத்துக்கிட்டே இருப்ப. அபாத்திரமா போனது இல்ல, மனந்திரமும் காத்துக்கிட்டு இருப்ப. அங்க ஏதாவது ரொம்ப பிடிவாதம் பண்ணி தவறு பண்ணி போயிட்ட அப்படின்னா வேற வழி இல்லாம தான் எடுத்து அடுத்து கொடுத்துருவார். யூதாஸ் எடுத்து பவுல் கொடுத்த கதையை. ஒரு ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் அப்படி திட்டம் பண்ணல. ஆமென். பாருங்க, நன்மையான எந்த ஈவும் மாறுதலும் வேற்றுமையும். சரி, இப்ப சொல்லி இப்ப நீ அனுபவிக்கிற நன்மை யார் கொடுத்தது? அப்போ இனி கொடுக்க நன்மைகளை யார் கொடுத்தது? பிதா தான் கொடுக்கிறாங்க. இப்போ எபிரேயர் 12:24 வாசிங்க. பிதா நன்மையை கொடுத்தாங்களா? இப்போ எபிரேயர் 12:24 புது உடன்படிக்கை மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும் ஆவேலின் ரத்தம் பேசினதை பார்க்கிறோம் நன்மையானவர்களை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தின் இடத்திற்கும் எங்க எந்த ரத்தத்தின் இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்கிறோம். அப்ப நீ அனுபவிக்கிற நன்மை எந்த ரத்தம் கொடுத்துச்சு? உப்பா ரத்தம் செஞ்சு உனக்கு கொடுத்தாங்க. உப்பா மாதம் உனக்கு கொடுத்தாராமா? ஒரு அலையில சொல்லாமா? அல்லேலூயா. மாதம் ஐயா கொடுத்தாராமா? இல்ல இல்ல. நன்மையை யார் கொடுத்ததுமா? கடக்கமணி ஐயா கொடுத்தாராமா? இல்ல. ஒரு ஆமென் சொல்லலாமா? பேர் தெரிஞ்சதுனால உங்களுக்கு சொல்றேன். ஒரு அலையில சொல்லாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. யாராம் பிறந்தானமா? அப்பா பேர் என்ன? ராமகிருஷ்ணா, ராமதாஸ். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு ஆமென் சொல்லாம கவனிக்க தேவன் ஜனமே. அவங்க யாரும் கொடுக்கல. எங்க அப்பா எனக்கு எந்த நன்மையும் வாங்கி வச்சுட்டு போறேன். எங்க அப்பா கேட்டேன், எப்பா அவன் ஊர்ல எல்லாம் பிள்ளைங்களுக்கு எது சொத்து பத்து சேர்த்து வைக்கிறான், நீ எனக்கு நாப்பா சேர்த்து வச்சுக்கிறேன்னு கேட்டேன். எங்க அப்பா சொன்ன பதில் எனக்கு ரொம்ப அதிர்ந்து போச்சு. எங்க அப்பா சொன்னாரு, எங்க அப்பா எனக்கு என்ன வச்சுட்டு போனா நான் உனக்கு வச்சுட்டு போறது. அவர் சொன்னாருங்க, எங்க அப்பா எனக்கு என்ன வச்சுட்டு போனா நான் உனக்கு வைக்கிறதுன்னு கேட்டேன். ஆனா நன்மை எங்கிருந்து வருது? அந்த நன்மை எந்த தகப்பன் கொடுக்கிற? பிதா கொடுக்கிற. இப்ப இந்த நன்மை யார் கொடுக்கிற? பரிசுத்த ஆவியானவர். சார் இயேசுவின் ரத்தம் என்ன பண்ணுதா? அப்ப நீ அனுபவிக்கிறல்ல, நீ போட்டுக்கிற நல்ல ட்ரெஸ், நீ போட்டுக்கிற நல்ல அனுபவிக்கிற நல்ல வாழ்க்கை, இப்படிப்பட்ட பல நன்மைகள், கொடுக்கக்கூடிய நன்மைகள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அதை எப்போது எனக்கு பகிர்ந்தது உண்டா? எப்போது நீங்கள் அந்த நன்மைகளை எனக்கு கொடுத்தது, எங்களுக்கு கொடுத்தது உண்டா? அல்லேலூயா. கொடுத்தது அவருங்க. அவர் கொடுத்ததை வாங்கி எடுத்தாங்க. எனக்கு கொடுக்கறது உங்களுக்கு என்ன கஷ்டம்? அல்லேலூயா, அல்லேலூயா. இனி ஜவுளி கடைக்கு போகும்போது, சூப்பர் மார்க்கெட் போகும்போது எங்க ஞாபகம் வருவதாக. ஒருத்தர் சாப்பிட்டா ரொம்ப ஐயா வருது. அல்லேலூயா. இப்ப நான் மறுபடியும் சொல்றேன், எத்தனை பேர் சாப்பிட்டா வருதுன்னு பார்க்கலாம். நகை கடைக்கு போகும்போது 1 2 3 தான் வந்துச்சு. அல்லேலூயா. நான் திரும்ப சொல்ல போறேன், யாருக்கெல்லாம் விசுவாசம் இருக்குதுன்னு பார்க்கலாம். நகை கடைக்கு போகும்போது